சரி, ஓகே. ட்ரிம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2 சைடுமே ரிமூவ் பண்ணும். ட்ரிம் ஃபங்க்ஷன். Class 2 augments used to trim both the sides. Example பார்த்துடலாமா? Select. ரெண்டு சைடுமே நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே, இது சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க என்ன ரிமூவ் கேரக்டரோ அதை வந்து கொடுத்துட்டு ஃப்ரம், அதுக்கு எடுத்துட்டு நம்மளோட இன்புட்டை வந்து பாஸ் பண்ணணும். ஓகேவா? மற்ற எல் ட்ரிம் ஆர் ட்ரிம்லலாம் ஃபஸ்ட்டு இன்புட்டை கொடுத்துருப்போம், அதுக்கு எடுத்துட்டு கேரக்டர் ரிமூவ் பண்ணுற கேரக்டர் கொடுத்துருப்போம். பட் ட்ரிம்மில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிமூவ் கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர் ரிமூவ் பண்ணுறதை கொடுத்துட்டு ஃப்ரம், அதுக்கடுத்து தான் இன்புட் வருது. ஓகே, இங்கே இன்புட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஸ்டார் ஆட் பண்ணியிருக்கேன். அவுட்புட்டில் பார்த்தா ஸ்டார் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் அ ட்ரிம் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் எல்பேட் பற்றி பார்ப்போம். It has a 3 argument. Next வந்து used to add special characters in left hand side. Syntax பார்த்தோம் அப்படின்னா pad of input argument length padding characters. ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்குறோம். இப்போ இன்புட் வந்துட்டு இப்போ ஸ்ரீராமோட சம்திங் ஸ்ரீராம்னு வச்சுக்கோங்க. லென்த்து வந்து இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ரீராம் வந்து 6 கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து 10 கேரக்டர்ஸாக மாற்றணும். அப்போ வந்து எனக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேடிங் கேரக்டர் என்ன ஸ்டாரோ இல்லை ஸ்லாஷோ இல்லை டாலர் சிம்பிளோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற டோட்டல் லென்த் 10 கேரக்டர்ஸ் அப்படின்னா ரிமைனிங் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பேடிங் கேரக்டர் என்ன கொடுக்குறோமோ அதை ஃபில் பண்ணிக்கும். இப்போ பாருங்க, ஸ்ரீராம் 10 லென்த்து 10 கொடுக்குறேன், கேரக்டர் வந்துட்டு ஸ்டார் கொடுக்குறேன். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்
6 கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா மிச்சம் இருக்க 4 கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டார் வந்து ஹெல்ப் ஆட் பண்ணிக்கிறேன், பேடிங் பண்ணிக்கிறேன். இதுதான் ஹெல்ப் பேடு. நீங்கள் எவ்வளோ கேரக்டர் வேணாலும் கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி இங்கே முன்னாடி பேடிங் பண்ணிக்கலாம். இது சில அக்கௌண்ட் நம்பர்லேயோ இல்லாட்டி சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு இப்போ செக் புக்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 இருக்குது அப்படின்னா அதுக்கு எடுத்துட்டு ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே ஸ்டார் 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 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது யூஸ் ஆகும். ஹெல்ப் பேடோ இல்லை 15 அக்கௌண்ட் நம்பர்னா அதுக்கு முன்னாடி வந்து 000 00 அந்த மாதிரி இருக்கும், இல்லாட்டி இந்த XXXX இந்த மாதிரி இருக்கும். முன்னாடி பின்னாடியும் பேடிங் பண்ணிக்குவாங்க. சரி, அதுதான் ஆர் பேடுன்றது ஒன்றும் இல்லை, ரைட் சைட் பேடிங் பண்ணுறது ஆர் பேட். சேம், it has 3 arguments used to add special characters in right hand side. நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், 10 கேரக்டர்ஸ். ரிமைனிங் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ் ஆட் பண்ணிட்டேன், XXXX இந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் வந்து முக்கியமானது, இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இட் இஸ் யூஸ் டு கெட் த ஸ்ட்ரிங் ஆஃப் த பர்டிகுலர் லென்த் ஃப்ரம் பர்டிகுலர் ஸ்டார்டிங் பொசிஷன். With the string particular length from particular. கெவின் ப்ரோ, ப்ரோ நீங்க போட்டீங்களா அந்த எல்லா நம்பருமே அதுல டிஸ்பிளேல காமிக்குது, அப்புறம் அந்த ஸ்டார் என்ன யூஸ் இருக்கு? அதான் சொன்னேன்ல முன்னாடி, இப்போ செக் புக்ல பாத்தீங்கன்னா இப்போ பாக்ஸ் பாக்ஸா இருக்குல்ல, அது புரியுது எனக்கு. அதுல வந்து எல்லா நம்பரையும் ஹைட் பண்ணி காமிக்கும். ஒரு 4 நம்பர் மட்டும் காமிச்சிட்டு மத்த நம்பர்லாம் ஹைட் பண்ணி காமிச்சிரும். அது சொல்றது வேற. நானு அது நீங்க சொல்றது வந்து மாஸ்கிங். அது மாஸ்கிங். இது வந்து இப்போ நீங்க அமௌண்ட் எழுதுறீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க ஸ்பேசஸ் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுறீங்கல்ல. ஆமா, சிஸ்டம்ல வந்துட்டு அதுக்கு வந்து XXX இந்த மாதிரி போட்டுக்கும். அது வந்து மாஸ்கிங் நீங்க சொல்றது, அது நான் சொல்ல. ஓகே 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 ப்ரோ, தெரியல ப்ரோ, சாரி ப்ரோ. நோ ப்ராப்ளம். ஓகே, substring வந்துட்டு it is used to get the string of a particular length from particular starting position. ஓகேவா? சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா substring of input argument comma starting position comma length. சரி, இப்போ வந்துட்டு ஆரக்கிள் டேட்டாபேஸ் எடுத்துக்கிறேன்.
இன்புட் வந்து ஆரக்கிள் டேட்டா பேஸ் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துட்டு 1 கொடுத்துருக்கேன். 1, லென்த் வந்து 3 கொடுத்துருக்கேன். 1, 3 ஓகேவா. ஃப்ரம் டியூவல் இப்போ வந்துட்டு இன்புட் வந்து ஆர்கிள் டேட்டா பேஸ் கொடுத்துட்டேன்னா, இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்னா எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து 1 கொடுத்துருக்கேன், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. பொசிஷன் லென்த்து எத்தனை ஸ்ட்ரிங்கு வந்து உங்களுக்கு வேணும், இப்போ 3 கொடுத்துருக்கேன். ஸோ 1லேருந்து 3, 1, 2, 3 ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். சரி, சப்ஸ்ட்ரிங் ஓகே. ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ORA அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் 1 கொடுத்தனால 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுவே நான் வேற ஏதாவது கொடுக்குறேன், இப்போ 3 கொடுக்குறேன் நீங்கள். ACL இப்போ 3 கொடுக்குறேன், இங்கே வந்து நான் 4 கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் என்னவா இருக்கும், ACLE 3லேருந்து தான் ACLE கரெக்டா பார்ப்போம். கரெக்ட், ACLE வந்திருக்கு. இப்போ ஸ்டார்டிங் பொசிஷனே நம்ம வந்து மைனஸ்லேயே கொடுக்க முடியும். -3 கொடுக்குறேன் அப்படின்னா, சரி இதை மாற்ற வேணாம். -3 கொடுக்குறேன் அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து வரும். ஓகேவா, ASE வந்திருக்கு. இப்போ இங்கேருந்து 4th பொசிஷன் இந்த லாஸ்ட் 3 மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. -3 கொடுத்தோம்னா ரிவர்ஸ், மைனஸ் கொடுத்தாலே ரிவர்ஸ்லேருந்து கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ மைனஸ் கொடுத்தோம்னா ரிவர்ஸ்லேருந்து கவுண்ட் ஆகுது. ASC இதே 4 கொடுத்தீங்கன்னா VASC 5, 6, 7, 8. இதில் என்னன்னா சப்ஸ்ட்ரிங் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே ஒரு பொசிஷனாக தான் கவுண்ட் பண்ணும். ஓகேவா, நான் இங்கே 6 கொடுக்குறேன், 8 கொடுக்குறேன் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஏதோ 8ன்ற ஸ்பேஸையும் ஒரு லென்த்தாக தான் கன்சிடர் பண்ணோம் சப்ஸ்ட்ரிங். ஓகேவா, இது கன்ஃபியூஸ் ஆகும் சப்ஸ்ட்ரிங்கு. இங்கே நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்க்கணும். இப்போ நான் இங்கே வெறும் -3 தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பொசிஷன் லென்த்து கொடுக்கல அப்படின்னா லென்த் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்குறோமோ அந்த லென்த்து தான் பிரிண்ட் ஆகுது. லென்த்து வந்து இட் வில் கன்சிடர் 0 அண்ட் ஸ்டார்டிங் பொசிஷன் இப்போ 3 கொடுக்குறேன் அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட்டில் இருக்கிற இது ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் பொசிஷன் தேவையில்லையா, அதுவே பொசிஷன். அதான் என்னது, அதான் அதே பொசிஷன் எடுத்துக்கிறதால நம்ம பொசிஷன் தேவையில்லை. ஆமாம், பொசிஷன் வந்து அதே எடுத்து. இதில் டவுட் இருக்கா? இப்போ நம்ம ஒரு இன்சர்ட் பண்ணுறோம் ஒரு டேபிள்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்சர்ட் பண்ணுறப்போ வந்துட்டு அந்த வேல்யூ பர்டிகுலர் வேல்யூ வந்துட்டு அதிகமாக இருக்குது, பட்டு காலம் வந்து சைஸ் வந்து 10 தான் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 10 கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு இன்சர்ட் ஆனால் போதும் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஓகேவா,
நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டிங். It is used to find the position of the finding character. Finding character occurrence. Occurrence. Always start counting from 1. ஓகே. ஸோ இன்ஸ்டிங்கோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிங் ஆஃப் இன்புட் ஆர்குமெண்ட் finding character, next starting question, next occurrence. டேட்டாபேஸ் இப்போ ஃபைண்டிங் கேரக்டர் வந்து ஏ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துட்டு 1 கொடுக்குறேன். அக்கரன்ஸ் வந்து 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஸ்ட்ரிங் வந்து ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் நம்பர் அவுட்புட். ஓகேவா? சப்ஸ்ட்ரிங் வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுலேருந்து அவுட்புட் வரும். பட் இன்ஸ்ட்ரிங் வந்து எப்பயுமே நம்பர் மட்டும்தான் அவுட்புட் வரும் கொடுக்கும். இட் ஆல்வேஸ் சரி, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் இன்புட் வந்து ஆரக்கிள் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபைண்டிங் கேரக்டர் வந்து ஏ கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 1 கொடுத்துருக்கேன். அக்கரன்ஸ் வந்து 2 கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து 1லேருந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் பொசிஷன் 1 கொடுத்தனால 1லேருந்து கவுண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஃபைண்டிங் கேரக்டர் வந்து ஏ, அக்கரன்ஸ் வந்து 2. ஸோ ஒன் 2 3 4 5 6 7 8 9 ரெண்டாவது ஏவோட அக்கரன்ஸ் எது வரையும் முடியுதோ அது வரையும் கவுண்ட் ஆகுது. இப்போ இந்த மூணாவது ஏ வந்து இங்க இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஏ, செகண்ட் ஏ, செகண்ட் ஏக்கு முன்னாடி வரையும் கவுண்ட் ஆகுது. ஸ்டார்டிங் பொசிஷன் 1. ஸோ 1லேருந்து கவுண்ட் ஆகுது. ஃபைண்டிங் கேரக்டர் வந்து ஏ, அக்கரன்ஸ் வந்து 2 கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டாவது ஏ இங்கே இருக்குதா, இங்கேருந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4 5 6 7 8 9. இந்த செகண்ட் ஏ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது வரையும் கவுண்ட் ஆகுது. இதுதான் இன்ஸ்ட்ரிங். நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்பரில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இன்ஸ்ட்ரிங் வந்து எப்பயுமே நம்பரை மட்டும்தான் அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, இதை யூஸ் பண்ணி வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் கம்பைன் பண்ணி. இப்போதைக்கு இது ஆக்சுவலி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் தான், அதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளான இன்புட்டு கொடுத்து காட்டியிருக்கேன். சரி, இப்போ இதுவே வந்துட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 2 கொடுத்துருவேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து 2 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
இதுலேருந்து செகண்ட் ஏ வரைக்கும் கவுண்ட் ஆகும். சரி பார்ப்போம். இதுலேயே மைனஸ் பண்ணலாம், ப்ளஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. சரி, இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துட்டு நான் 4 கொடுக்குறேன். 11 வந்திருக்கு. ஒன் டூ த்ரீ ஃபோர் 2 3 4 5 6 7 8 9 10 11 13. ஃபோர் கமா 2. வெறும் 4 கொடுத்தேன் அப்படின்னா 9 வருது. ஓகே, சரி சரி. இந்த இன்ஸ்டிங் டாபிக் இருக்குல்ல, இதில் வந்துட்டு இன்னும் நிறைய ஆப்ரேஷன் இருக்கு. மைனஸ் கொடுத்து பார்க்கலாம், வெறும் ஃபைண்டிங் கேரக்டர் கொடுக்கலாம், வெறும் ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்கலாம். இதை வச்சு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஓகேவா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டிங் டாபிக் மட்டும் நான் கோத்ரூ பண்ணல. ஸோ இந்த டாபிக் வந்து மறுபடியும் நாளைக்கு எடுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஆஸ்கி பார்ப்போம். It is used to find the ASCII value for a character. Used to find ASCII value for a character. ASCIIன்றது வந்து ஒரு நிமிஷம், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஆஸ்கியோட எலாபரேஷன் வந்துட்டு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஓகேவா, அதை வந்து நம்ம ஆர்க்கிள்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ செலக்ட் ASCII ஆஃப் இன்புட் கேரக்டர் input argument from dual. இதான் syntax. சரி, இன்புட் இப்போ பாஸ் பண்ணலாம். select ASCII ஆஃப், இப்போ ஏ கொடுக்குறேன்னு வைங்க, A from dual 65. இப்போ ஆஸ்கின்றது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு வேல்யூ வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட். இது வந்து எல்லாத்துலேயுமே காமனான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ நம்பர்ஸ் டெசிமல் இன்டிஜர்ஸ் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கல்ல. 0000 அப்படின்னா ஏ, 0002 0010 பைனரி நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, அண்டிகேட் ஆர்கேட். சிமிலர் ஃபங்க்ஷன் தான் இதுவுமே. இது வந்து ப்ரீடிஃபைன்டாக ஒவ்வொரு கேரக்டருக்கும் இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம மேஜராக யூஸ் பண்ண மாட்டோம், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கேபிட்டல் ஏ அப்படின்னா 65 செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவே ஸ்மால் ஏ அப்படின்னா 97 கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி இப்போ அதுவே ஸ்பெஷல் கேரக்டருக்குமே வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூஸ், எதுலையுமே இது மாறாது. ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கான வேல்யூ வந்துட்டு 42. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ஒவ்வொரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்டு திஸ் ASCII கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்து கேர் ஃபங்க்ஷன். கேர்ன்றது சிமிலர் தான். நம்ம ஆஸ்கி வந்து ரியல் டைம்ல வந்து யூஸ் பண்ணுவோமா? சரி, நான் பார்த்ததில்ல. பார்ப்போம். நம்ம யூஸ் பண்றோம்னா அதுக்கான எல்லா நம்பர்ஸுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? வேணுங்கிறப்ப அது யூஸ் பண்ணுவோம். இதுவரை நான் யூஸ் பண்ணதில்லை. மேபி யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணா அப்படியே ப்ரோன்னு நினச்சி பண்ணாங்களே. இப்போ வந்து கேர்ன்றது அதோட வைஸ் வெர்சா தான். இப்போ நம்ம கேரக்டர் கொடுத்துட்டு அதோட வேல்யூ பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து கேர் ஃபங்க்ஷன் சிஹெச்ஆர் யூஸ் பண்ணி சிஹெச்ஆர் யூஸ் பண்ணி இப்போ நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எதோட என்ன கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். கேர் ஆஃப் இப்போ சேம் இப்போ 97 42 வந்துச்சா, இப்போ இதே 42 கொடுக்குறேன் அப்படின்னா சிஹெச்ஆர் 43 கொடுத்தனால ப்ளஸ் வருது. 97 கொடுத்தா சேம் ஏ வரும். ஸ்லாஷ் வருது. 47ஆ? சரி, 47 கொடுத்தா ஸ்லாஷ் வருது. ஸோ இந்த மாதிரி இப்போ கேரக்டர் கொடுத்து அதோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுனா ஆஸ்கி. இப்போ வேல்யூலேருந்து என்ன அதுக்கு அசைன்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அதுக்கு வந்து சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் கேர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 2 டாபிக் இருக்குது, பார்த்துடலாமா? ரவுண்ட் ஃபங்க்ஷன், ட்ரங்க் ஃபங்க்ஷன். ஓகே ப்ரோ. சரி, ரவுண்டு மட்டும். என்ன ப்ரோ? டைம் தான் இருக்கே ப்ரோ. சரி, ரவுண்டு பார்ப்போம். ஓகே. சரி, ரவுண்ட் ஃபங்க்ஷன்றது இட் இஸ் யூஸ் டு ரவுண்ட் த நம்பர் தான். இதுக்கு ஒன்றும் டெஃபினேஷன் கிடையாது. இது நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறது தான் எப்பயுமே. சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் ரவுண்ட் ஆஃப் என்ன இன்புட் கொடுக்குறோன்றது இன்புட் ஆர்குமெண்ட் பொசிஷன். இந்த பொசிஷன் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். செலக்ட் இது எப்பயுமே நம்பருக்கு தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம நம்பருக்கு தானே பண்ண முடியும், கேரக்டருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது இல்லையா? ஆமாம். சரி, இன்புட்டில் வந்து நான் ஒரு 156 கொடுக்குறேன். 156.45. ஓகேவா? ரவுண்டை யூஸ் பண்ணி அதே 156.45 கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து நான் டெசிமல்ஸ் எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணிடுச்சு. கரெக்டாக 0.45 இருக்கிறதுனால எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 156ன்னு வருது. உங்களுக்கு இப்போ நம்ம மெடிக்கல் ஷாப்லலாம் பில்லிங்கில் வந்து இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பைசா 145 156.45 பைசா இருக்குது அப்படின்னா 156 ரவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இதுவே 45க்கு இருக்கிறதுனால, இப்போ இதுவே 55 இருக்கு அப்படின்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். 50க்கு மேலே போறதுனால 157 ரவுண்ட் ஆஃப் பண்ணிருச்சு. கரெக்டா? 0.50 பைசாக்கு மேலே போறதுனால 157 நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கு.
ஓகே, சரி. இப்போ பொசிஷன் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். சரி, 156.45 எடுத்துக்கிறேன், கமா 1 கொடுக்குறேன். $156.5 மட்டும் வந்திருக்கு. இப்போ கமா 1 கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால இந்த லாஸ்ட் டிஜிட்டை வந்து செக் பண்ணுது. 5 ஆர் கிரேட்டர் தேன் 5 இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நம்பர்ல வந்துட்டு 1 டிஜிட் ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? ஐ மீன் இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்கு கரெக்டா? ஸோ இது ஈக்குவல் டு 5 ஆர் கிரேட்டர் தேன் 5 இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்ல வந்துட்டு 1 வந்து ஆட் பண்ணிக்கும். ஓகே ஓகே. இப்போ 156.35 அப்படின்னு கொடுத்துருங்க அப்படின்னா 4 வந்திருக்கும். 156.4 வருமா? 35 இருந்தாவா? சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. எனக்கு தெரியல. 4 வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. ஏன்னா இங்கே 5 வந்து 5 ஆர் 5க்கு அபோவ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு டெசிமல்ல வந்து 1 ஆட் பண்ணிக்கும். 156.4 வந்திருக்கு. ஓகே, சரி. இப்போ வந்து இதுலயே வந்து இப்போ நான் 3 டிஜிட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் வந்து இன்புட்டில் வந்து 457 கொடுக்குறேன். 57. இப்போ என்ன நடக்கும்? எனி கெஸ்? இங்கே நான் வந்து 3 டிஜிட் கொடுத்துருக்கேன் 457 அப்படின்னு சொல்லி. 46 ப்ரோ. 46 வரலையே ப்ரோ. ஏன்னா இங்க வந்து இதெல்லாம் 3 ஒரு ரவுண்ட் ஆஃப் 3. இல்ல கேளுங்க. இங்க 5 இருக்கிறதுனால 7 வந்து கன்சிடர் பண்ணல. கொஸ்டின் 1 கொடுத்துருக்கிறதுனால ஜஸ்ட் 5 மட்டும்தான் பார்க்குது. கிரேட்டர் தேன் 5 இருக்குது அப்படின்றதுனால இந்த 4ல இருந்து 1 ஆட் பண்ணிடுச்சு. ஓகேவா? 156.5 வந்துருச்சு. புரியலையே, 7 எடுக்காம அது 5 எடுத்துச்சு. 7 பொசிஷன் 1 கொடுத்துருக்கு. இதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருக்கு. 7 வந்து எலிமினேட் பண்ணிருச்சு. இல்ல இப்போ இதுல 156.35ல கூட நம்ம பொசிஷன் 1 கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் லைன் தானே அது பொசிஷன் எடுக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தா லாஸ்ட் லைன் பொசிஷன் எடுக்கும்போது 7 தானே எடுத்துருக்கோம். பொசிஷன் வந்து இப்போ 2 கொடுக்குறோம் அப்படின்னா 2 டிஜிட் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? 1 கொடுக்குறோம். இப்போ முதல்ல எல்லாம் 1 கொடுத்தனால 1 டிஜிட் தான் பிரிண்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. 4, 6, 0.3, 0.4 இதான் வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ நான் பொசிஷன் 2 கொடுக்குறேன் அப்படின்னா 2 டிஜிட் பிரிண்ட் ஆகும். டெசிமலுக்கு அடுத்து இருக்க 2 டிஜிட், அதுக்கு தான் அந்த பொசிஷன் 4, 6 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் செகண்ட் டிஜிட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த டிஜிட்ல என்ன இருக்குன்றதை பார்க்கும். 2 டிஜிட்ஸ் அடுத்து அதுக்கு அடுத்து தேர்ட் டிஜிட்ல என்ன இருக்கு? இப்போ 7ன்றது கிரேட்டர் தேன் 5. ஓகேவா? ஸோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற 5ல வந்து 1 ஆட் பண்ணிடுச்சு 6. இப்போ நான் வந்து ஒரு பொசிஷன் தானே கேட்டிருக்கேன். இப்போ 4க்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்றத மட்டும்தான் பார்க்கும். 5 இருக்குன்றதுனால 4ல 1 ஆட் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் செக் பண்ணாது. கன்ஃபியூஸ் ஆகுதா? கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்ல இது பொசிஷன் வந்து பின்னாடில இருந்து எடுக்குமா இல்ல பாயிண்ட்க்கு அப்புறம் எடுக்குமா? பாயிண்ட்க்கு அடுத்துல இருந்து. சரி. இப்போ நான் 2 கொடுத்தா எனக்கு பாயிண்ட்க்கு அடுத்து இருக்க 2 டிஜிட் பிரிண்ட் ஆகும். 3 கொடுத்தேன் அப்படின்னா பாயிண்ட்க்கு அடுத்து இருக்க 3 டிஜிட் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? எத்தனை பாயிண்ட்க்கு அடுத்து எத்தனை டிஜிட் நான் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த பொசிஷன்.
ம் ஓகேவா? ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது வந்து இந்த 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது, அதை வந்து ரவுண்ட் பண்ணும். இப்போ 7 இருக்குது அப்படின்னா 0.46 வந்துடும். இப்போ இங்கே வந்துட்டு நான் ஒன்று தானே கேட்டிருக்கேன், அதுக்கடுத்து எனக்கு 1000 டிஜிட்ஸ் இருந்தாலும் அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்ற ஒரு டிஜிட்டை மட்டும்தான் பார்க்கும். ஓகேவா? அதுக்கடுத்து எவ்வளோ டிஜிட் இருந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிடும். இப்போது ஒரு பொசிஷன் அப்படின்னா ஒரு பொசிஷனுக்கு அடுத்து என்ன டிஜிட் இருக்குது, 5 இருந்தனால எனக்கு ஒன்று ஆட் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? ஓகே கிளியரா? ஓகே புரியுது. சரி, தான் சொன்னேன், இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம். நிறைய ஒர்க் அவுட் பண்ணால் தான் இது புரியும். சரி, இதுலேயே வந்து மைனஸும் இருக்குது. -1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 157 156.457 -1 கொடுக்குறேன். 45 மட்டும் எடுத்துக்கிறேன், 7 வேண்டாம். -1 கொடுக்குறேன்னா பொசிஷன் வந்து ரிவர்ஸாக கவுண்ட் ஆகும். 160 வந்திருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து வந்து 6 இருக்கு இல்லையா? 6 இஸ் கிரேட்டர் than, ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். வருவீங்களா என்னது? கெவின் ப்ரோ மைண்ட் வாய்ஸ் எனக்குனே வருவீங்களாடா? அப்படிலாம் இல்லை. சரி, இந்த 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். 52 ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதை மட்டும் பாருங்க. 152.457.45 இன்புட் கொடுத்துருக்கேன். பொசிஷன் வந்துட்டு -1 கொடுத்துருக்கேன். ஸோ டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் டிஜிட்டை வந்து பார்க்குது. இது வந்து greater than 5 or greater than 5 இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்ல வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணிட்டு இது 0 ஆக்கிரும். ஓகேவா? இது லெஸ் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹோல் டிஜிட்டையுமே வந்து 0 பண்ணிரும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த -1 கொடுத்தோம் அப்படின்னா டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்டை தான் பார்க்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. இது 5 லெஸ் தென் 5 இருந்துச்சு, 1 2 3 4 இருந்துச்சு அப்படின்னா 0 பண்ணிரும். ஓகேவா? இப்போ கிரேட்டர் தேன் 5 இருந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 156 கொடுத்துருக்கேன். இந்த லாஸ்ட் டிஜிட்டை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப முன்னாடி இருக்கிற டிஜிட்டில் வந்து ஒன்று ஆட் பண்ணிடும், 160 ஆகிடுது. ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் -1 ஒர்க்ஸ். டெசிமலுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டை மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ண பார்க்குது. அது என்ன வேல்யூன்றதை பொறுத்து முன்னாடி இருக்க டிஜிட்டில் வந்து ப்ளஸ் பண்ணிக்கினது, இல்லாட்டி 5 கீழே இருந்துச்சு அப்படின்னா இதை 0 பண்ணிக்குது. ஓகேவா? இதில் டவுட் இருக்கா? புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகுது? இது கன்ஃபியூஸ் ஆகும் தான், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாதான் புரியும். எனக்கு 160 ஆனா அதுக்கப்புறம் ஓகே புரிஞ்சிச்சு. புரியல? என்னது? ஃபர்ஸ்ட் புரியல, இப்போ ஓகே ப்ரோ. இப்போ ஓகேவா? ஸ்ரீராம், வேலு ப்ரோ ஓகே தான் ப்ரோ. ஓகே தானே? சரி, இப்போ நான் ஒன்று கொடுக்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க.
இப்போ வந்து ஸ்ரீராம் ஆன்சர் பண்ணுவான். சரி -2 கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும்? -2 கொடுக்குறியா? ஆமா. அந்த பாயிண்ட்ல இருந்து ரெண்டு டிஜிட் இப்படி தள்ளி போகும். சரி. இதான் சொல்றேன். ப்ரோ ஆன்சர் 100 நினைக்கிறேன். 200. 200 எப்படி? ஏன்னா ரெண்டாவது டிஜிட் வந்து 5 இருக்குல்ல. ஓகே ஓகே ஆட் பண்ணிருச்சு 1ல. ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? இப்போ ரெண்டாவது டிஜிட்னால இந்த டிஜிட்டை வந்து ரவுண்ட் பண்ண பார்க்குது. ஓகேவா? பாயிண்ட்ல இருந்து ரெண்டாவது டிஜிட். இது வந்து சரி, இருக்கு. என்னது? இப்போ 5 வந்து ரவுண்ட் -2 போயிடுச்சுன்னா 3 ஆயிடுமா? எனக்கு புரியல. 5 வந்து ப்ரோ இப்போ 5 வந்து மைனஸ் ஆகும்போது ரவுண்ட் பண்ண பார்க்கணும்ல. ஆமா, ரவுண்ட் பண்ண பாக்குது. அப்ப எப்படி 200 வந்துச்சு? 5 வந்து கிரேட்டர் தேன் 5 ஆர் கிரேட்டர் தேன் 5 இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி ஒரு டிஜிட்ல வந்து ஒன்னு ஆட் பண்ணிக்கும்ல. இப்போ அங்க 4 இருந்துச்சுன்னா 100ன்னு வந்திருக்கும். 4 இருந்துச்சுன்னா 100. இப்போ 142 கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. 100 வந்துருச்சா? இந்த ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இந்த டிஜிட்டை பார்க்கும். நம்ம இதுதானே ரவுண்ட் ஆஃப் பண்றோம், ரெண்டாவது டிஜிட். ஸோ வந்து சரி, இது வந்து 5 ஆர் கிரேட்டர் தேன் 5. 4 வந்து என்னவா? 4 வந்து லெஸ் தேன் 5 தானே. லெஸ் தேன் 5 இருந்துச்சு அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 0 ஆக்கிறோம். இதுவும் அடுத்த இருக்க டிஜிட்டையும் 0 ஆக்கிறோம். கிரேட்டர் தேன் 5 இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்க ஒரு டிஜிட்ல 1 ஆட் பண்ணிக்கும். ஓகே, புரியுதா? இது 2 ரூல் இருக்கு. மைனஸ் ஆட் போட்டோம்னா ஒரு ரூல், பிளஸ்ல பண்றது வேற ஒரு ரூல். எல்லாத்துக்கும் என்னால் டெஃபினேஷன் கொடுக்க முடியாது. நீங்க தான் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஓகே 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 ப்ரோ, கான்செப்ட் புரியுது. இப்போ -3 கொடுக்குறேன். என்ன ஆகும்னு சொல்லு. 0 தானே ப்ரோ வரும்? இல்ல இல்ல, 3 இதுவும் 3 அதுக்கப்புறம் எந்த நம்பருமே இல்லையே. இந்த நம்பரை வந்து கரெக்ட். -3 கொடுத்தா 0 தான். -4 அதுக்கு மேல கொடுத்தாலும் 0 தான். சரி, இப்போ நான் வேற இன்புட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க. இப்போ விஜய் சொல்லுவான். -199 கொடுக்குறேன். -2. இப்போ என்ன நடக்கும் சொல்லு விஜய். டேக் யுவர் டைம். $200 ப்ரோ. 200 சேவ் பண்ணா தெரிஞ்சிடும். கரெக்ட் ப்ரோ. எப்படி சொன்னீங்க சொல்லுங்க. அதான் -2ன்னு போகும்போது அங்க 7 வந்துரும். அது கிரேட்டர் தென் 5க்கு மேல தானே இருக்கு. 199 தானே. இல்ல ப்ரோ, செகண்ட் டிஜிட் 9 இருக்குல்ல. ஆமா, 9 இருக்கு. அங்க வந்து இப்போ -2 பண்ணும்போது 7, அதாவது லைக் 170 கிட்ட அந்த மாதிரி வரும். அப்படி மைனஸ் பண்ண கூடாதியா? மைனஸ் பண்றீக்கியா ப்ரோ? அது கிரேட்டர் தென் 5 ப்ரோ. சோ அதனால ஒன்னு ஆட் பண்ணி வச்சேன். அதான் சொல்ல வரல, ஆனா ஓகே.
நீ மைனஸ்லாம் பண்ணக்கூடாது. இது பொசிஷன் ம். மட்டும்தான் சொல்லும். -2னா ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட். ஓகேவா? இது என்ன டிஜிட்? 5க்கு கிரேட்டர் தானா இருக்கு. 5 ஆர் கிரேட்டர் தேன் 5 இருந்துச்சு அப்படின்னா ஒன்றை வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்ல வந்து ஒன்று ஆட் பண்ணி 200 டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ ஸ்ரீராம் ஒன்று கேட்குறேன். வேலு ப்ரோ பிடிச்சிக்கிட்டாரு. ஸ்ரீராம் ம் சரி, 199க்கு வந்து -1. இப்போ ஆன்சர் என்ன? இதுக்கும் 200 தானே வரும். 200ஆ? ம் எப்படி? இல்ல ப்ரோ, எனக்கு புரியல ப்ரோ. ரவுண்ட் ஆஃப் புரியல. அதான் அப்ப என்ன செய்யறது? 200 சொல்ற, ஓகே. பட் ஆனா எனக்கு புரியல, எப்படி 200 வந்துச்சுன்னு எனக்கு புரியல. கரெக்டு தான் நீ சொல்றது. கரெக்ட்டுதான். பட் ஆனா எனக்கு சரி, நான் எப்படி சொன்னேன், என்ன வச்சு சொன்னேன் அப்படின்னா, -1ல வந்து பாயிண்ட் இந்த சைடு வந்து 9 இருக்கு. 9 வந்து கிரேட்டர் தேன் 5 அதாவது +1 பண்ணிடுச்சு அப்படின்ற கணக்குல நான் ஆமா ஆமா, சொன்னேன். பட் அது கரெக்டு கரெக்டா தான், எனக்கு தெரியும். கரெக்டு தான். கான்செப்ட் அப்படின்னா எனக்கு இங்க 142.4 இந்த லைன் நம்பர் 90ல இருக்குல்ல, 90ல 142.45 -3 இருக்குல்ல, -3 போகும்போது 241க்கு போகும். 1 வந்து லெஸ் தேன் 5 அப்படின்னா அங்க என்ன வரும்? நீங்க -3 கொடுத்தாவா? இல்ல இல்ல இல்ல, நான் லைன் நம்பர் 90 ரன் பண்ணேன். 90யா? 0 வரும். சரி, இப்போ வந்து -1 பண்ணிக்கிட்டா, 1க்கு -1 பண்ணிட்டு 0ன்னு வருதா? இல்ல 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 இல்ல, 1 எப்படி வந்து வரும்? லெஸ் -3 தேன் பாயிண்ட் லெஃப்ட் சைடுல 3 லெஸ் டிஜிட் தேன் போகுது. 5 தானே லெஃப்ட் சைடுல 1. 3 லெஸ் தேன் 5ன்றதால -1 பண்ணிக்குமா? -1லாம் பண்ணாதடா, 0 பண்ணும். இங்க 6 லெஸ் தேன் பண்ணா 0 பண்ணிடும். ஓகே, 6 வச்சாலும் 0 பண்ணிடுமா? இல்ல இல்ல இல்ல, 6 வச்சா 1000 இது போயிடும். என்ன கணக்கு? இப்போ இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுது ஃபர்ஸ்ட் டிஜிட்டை. ஓகேவா? இது வந்து கிரேட்டர் தேன் 5 இல்ல 5க்கு மேல கிரேட்டர் தானே தேன். இருக்கு. ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ 6 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணா என்ன 10 தானே வரும். சரி 10. சரி ஓகே. மிச்சம் இருக்க எல்லாத்தையும் 0 பண்ணிடுது, அவ்வளோதான். 5க்கு மேல இருக்கு அப்படின்னா வந்துட்டு சரி, அப்படின்னா இன்னொரு ஆட் எக்ஸாம்பிள் பண்ணிக்கும். பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 1 இல்லாம வேற ஏதாவது செவி ப்ரோ அங்க 5 போடுங்களேன். எங்க? அதான் இப்போ 6 போட்டீங்களாங்க. ஓ 5 இதுலயா? ம் ஓகே ஓகே. தெரிஞ்சு இதே தான் வரும்னு நினைக்கிறேன். கொடுங்க. இதே தான் வரும். ஓகே, ஏன் புரியுது இல்ல? 5 ஆர் சரி கிரேட்டர். மைனஸ் என்னது? சரி, இப்போ ஈக்குவல் டு 5 ஆகுதுல, இதுக்கு என்ன வரும் அப்ப? எது கேக்குற? லைன் நம்பர் சொல்லு. அதான் 91 தான் சொல்றேன். அதான் 5 நாலும் கிரேட்டர் தேன் 5 greater than இருந்துச்சுன்னா ரவுண்ட் பண்ணா 10 தானடா வரும். ஓகே, மிச்சம் 1 எல்லாத்துக்கும் 0 0 போட்டுரும். 0 அதுக்கு 1000 தான் வரும். ஆமா, 1000 தான் வருது பாரு. 5க்கு மேல எது இருந்தாலும் 1000 தான் வரும். 5 இருந்தாலும் 1000 தான் வருமான்னு கேக்குறான். ஆமா வெறும் 5 இருந்தாவா? ப்ரோ 4 போட்டா 0 தானே வரும். ஆமா ஆமா, கரெக்ட். ம் இல்ல, இவன் என்ன கேட்டான் எனக்கு புரியல. இல்ல அவன் என்ன கொஸ்டின் கேக்குறான்னா, நீங்க கிரேட்டர் தென் 5 சொல்றீங்கல்ல, ஆமா, 5 ஆர் கிரேட்டர் அது தேன் 5 இருந்தாலும் 0 ரவுண்ட் ஆஃப் பண்ணா 10 தான் வருமா அப்படி கேக்குறான். ஆமா ஆமா, கரெக்ட். 5 ஆர் கிரேட்டர் தேன் 5. ஓகே ஓகேவா? ஓகே ஓகே, புரியுதா இல்லையா? புரிஞ்சு புரிஞ்சு. சரி, வேற இன்னொன்னு கேட்கவா? ம் சரிண்ணா, சரி.
சரி இதுக்கு சொல்லு. +2 தான் கொடுத்துருக்கேன். ஓகே. என்ன ஆகும்? 183. ஆ 183.5. இரு ஒரு நிமிஷம் இரு. 183.15 இல்ல மச்சான் ரவுண்ட் பண்ணோம்டா, ஏன் டெசிமல்ல சொல்ற? இல்ல கரெக்ட் தான். 2 பொசிஷன் கேட்டிருக்கேன். தெரியலடா. வேற ஏதாச்சும் சொல்லுங்க, எனக்கு தெரியல. வேலு ப்ரோ. ப்ரோ 183.203. நெருங்கிட்டாரு. 200. 183.18. 18. வெறும் 2 டிஜிட் மட்டும் கேட்டிருக்கிறதுனால வெறும் இந்த 18 மட்டும் வந்திருக்கு. அது ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ண முடியாது, அப்படியே கொடுங்க. 18 மட்டும் அப்படியே எனக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா நான் 2 டிஜிட் கேட்டுட்டேன்ல, இது ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகே. ஆமா ஆமா 2. சரி அங்க 4 போடுங்க. இங்க வந்து 5 போடுறேன். அங்க 1 போட்டிருந்தா நான் சொன்னேன் சார். இப்போ ப்ரோ அந்த 183 பக்கத்துல அந்த 1 போடுங்கண்ணா. இங்கயா? அந்த 2 தூக்கிட்டு 1 போடுங்க. சரி. அப்பயே 18 தான். ஆனா 181 இருந்துச்சு. எப்படி வரும்? 189 வந்துச்சு. நான் ஒரு டிஜிட் தானே கேட்டிருக்கேன், அதனால ஒரு டிஜிட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த டிஜிட் வந்து greater than 8 இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் 203. சரி இருங்க. நம்பர் மாறி இருக்கு. என்னது? அங்க 2 கொடுங்க ப்ரோ, +2 கொடுங்க. இங்க இப்போனா 18 வரும். ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து நான் வெறும் 1 தானே கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த டிஜிட்டு 0.18 வந்திருக்கா. இப்போ நான் வந்து இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 5 கொடுக்குறேன்னு வச்சுக்க. இப்போ என்ன வரும்? $185 கொடுத்துருக்கேன். 18 இங்கே நெக்ஸ்ட் டிஜிட் வந்து 5 கொடுத்துருக்கேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டில் 1 ஆட் பண்ணுமா? 183.19. லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணுறப்ப 5க்கு மேலே இருக்குது. ஸோ வந்து 19 போயிடுச்சு. முன்னாடி இருக்கிறதுல வந்து 1 தான் கொடுத்துருக்கிறதுனால 18 மட்டும் தான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த டிஜிட் வந்து greater than 5 இருக்குது அப்படின்றதுனால வந்து 0.19 வந்திருக்கு. புரிஞ்சா? ஓகே. ஓகே. கிளாஸ் செஷன்